நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. குழு குழு காஷ்மீருக்கு ரயில்ல போகணும், அதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குங்களேன் என ராஜா பிரதாப் சிங் 130 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட கனவு இன்றுதான் சாத்தியமாகி இருக்கிறது. ஒரு ரயில் பாலம் அமைக்கவா ஒரு நூற்றாண்டு காத்திருப்பு? ஐஃபில் டவரை விட உயரமான இந்த பாலம் புயல் காற்று, நிலநடுக்கம், வெடிகுண்டு தாக்குதல் ஆகிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் சிறப்புகளை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். இதுதான் காஷ்மீரின் கேம் சேஞ்சர், பொருளாதாரத்தின் புது நம்பிக்கை. சுற்றுலாவை மட்டுமே பெரிதும் நம்பியிருக்கும் காஷ்மீர் மக்களின் வருவாயை பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பதம் பார்த்தாலும் அந்த எண்ணத்தை மாற்றி உள்நாடு, வெளிநாடு என அனைத்து சுற்றுலா பயணிகளையும், பொறியியல் கட்டுமான விரும்பிகளையும் மளமளவென ஈர்க்கும் சக்தி கொண்டது. புது வெள்ளை மழையில் நனைந்தபடி இரு மலைகளுக்கும் நடுவே பாயும் நதிக்கும் டாட்டா காட்டி குதூகலமாக பயணிக்க திறக்கப்பட்டிருக்கிறது இந்த சேனாப் ரயில் மேம்பாலம். டெல்லியையும் காஷ்மீரையும் அருகருகே கொண்டு வருவது போல 7 முதல் 8 மணி நேர பயண நேரத்தை வெறும் 3 மணி நேரமாக குறைக்கிறது இந்த பாலம். 5 குதுப் மினாரை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினாலும் இந்த பாலத்தின் உயரம் எட்டாது. அதன் கீழ் இருக்கும் நதிப்படுகையில் ஒரு ஐஃபில் டவரை பெயர்த்து கொண்டு வந்து வைத்தாலும் கூட இந்த பாலத்தை தொட இன்னும் ஒரு 35 மீட்டர் இடைவெளி பாக்கி இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான உயரம். உயரம் என்றால் காற்று ஆளை தூக்கும் தானே, அதுவும் மலைகளுக்கு நடுவே என்றால் ஆளோடு சேர்த்து ரயிலையும் தூக்கிவிடுமோ என பயணிகளுக்கு ஒரு அச்சம் எழக்கூடும். ஆனால் அதை யோசித்துத்தான் மணிக்கு 266 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் இது தாக்கு பிடிக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காற்றின் வேகமும் அடர்த்தியும் அதிகரித்திருந்தால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரெட் சிக்னல் செல்லும் வகையில் சென்சார் பொருத்தப்பட்டிருக்கிறது. அச்சமயம் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்படும். அடுத்து நதி வெள்ளம். நதியில் பெருக்கெடுக்கும் காட்டாற்று வெள்ளத்தை தாங்கும் அளவுக்கான துருபிடிக்காத கோட்டிங் பூசப்பட்ட இரும்பு, கான்கிரீட் தூண்கள் போடப்பட்டிருக்கிறது. சாலை வசதியில்லாத இடத்தில் மெட்டீரியல்களை கொண்டு சென்று கட்டமைத்ததும் ஒரு பெரும் சவாலாக இருந்துள்ளது. சுமார் 30,000 மெட்ரிக் டன் எடை கொண்ட இரும்பு இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது வெப்பம். அதிக வெப்பத்தையும் தாங்கும் பிரத்யேக ஸ்டீல் பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த சவால் நிலநடுக்கம். டெக்டானிக் தட்டுகளின் நகர்வால் நிலநடுக்கம், நில அதிர்வு அதிகம் இருக்கும் பகுதி என்பதால் மேஜர் சைஸ்மிக் ஜோன் 5, அதாவது அதிக நிலநடுக்கம் ஏற்படும் என 5வது மண்டலத்தில் வரையறுக்கப்பட்ட இடம். இது பாலத்தின் இருப்பையே ஆட்டம் காணச் செய்யும் என்பதால் 8 ரிக்டர் அளவில் பெரிய அளவிலான நிலநடுக்க அதிர்வுகளை அப்சர்வ் செய்யும் சஸ்பென்ஷன் போல தூண்களுக்கிடையே நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த சவால் இருக்கிறார்கள்.
மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இதன் மீது ரயிலை இயக்கலாம். ஒருவேளை ஒரு கரையின் இரும்பு தூண் உடைந்து சேதமானாலும் கூட மறு கரையின் தூணுடைய சப்போர்ட்டிலேயே மணிக்கு 30 கிலோமீட்டர் என ரயில் வேகத்தை குறைத்து இயக்கி பாலத்தை கடக்கும் வகையில் இந்த நெடுங்கனவு பாலம் இன்று பல சவால்களை கடந்து சாத்தியமாகி இருக்கிறது. நெடுங்கனவு என்றால் கிட்டத்தட்ட 130 ஆண்டு கனவு. ராஜா பிரதாப் சிங் 3 முறை வெவ்வேறு பிரிட்டிஷ் பொறியாளர்களை கொண்டு திட்டங்களை வகுத்தார். அதில் ஒரு பிளான் மட்டும்தான் அப்ரூவ் ஆனது. அப்ரூவ் ஆன ஒரு திட்டத்திற்கும் ஆங்காங்கே பவர் ஸ்டேஷன்கள் அமைக்கும் திட்டங்களின் சொதப்பலால் கைவிடப்பட்டது. அதன் பிறகு சுதந்திர போராட்டம் வீரியமெடுக்க இந்த ரயில் பாதை திட்டங்களை தூக்கி பரணில் போட்டதாக காஷ்மீர் அரசின் ஆவண பாதுகாப்பகம் கூறுகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திரா காந்தி, தேவே கவுடா, ஐ.கே. குஜ்ரால் என பலரும் 50 கோடி, 300 கோடி, 2500 கோடி நிதி ஒதுக்கி முயற்சித்தும் சாத்தியப்படவில்லை. 2003இல் அப்ரூவ் செய்து 2008இல் கான்ட்ராக்ட் போட்டு மெதுமெதுவாக ஊர்ந்து வந்த இதற்கான பணிகளை பிரதமர் மோடி 2014இல் வேகப்படுத்தி 14,000 கோடி செலவில் இத்திட்டத்தை நிறைவேற்ற தீவிர முனைப்பு காட்டினார். நூற்றாண்டு தடைகள், புது புது சவால்கள் கடந்து தற்போது இரு மலைகளும் கைக்குலுக்குவது போல நாட்டின் மற்றொரு இன்ஜினியரிங் மார்வெலாகி உலகிலேயே மிக மிக உயரிய ரயில் பாலமாக வியக்க வைக்கிறது இந்த செனாப் ரயில் பாலம். இது இன்னும் ஒரு 120 ஆண்டுகளுக்கு தாங்கும் எனவும் உறுதியாக நம்பப்படுகிறது. ராஜாக்களும் ராஜாங்கங்களும் பல அயல் நாட்டு பொறியாளர்களும் இந்த இடத்திலெல்லாம் பாலம் கட்ட முடியாது என முடக்கிவிட்ட பணிகளைத்தான் முடியும் என முடுக்கிவிட்டு முடித்து காட்டியிருக்கிறது மோடி சர்க்கார். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.